மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வியாபாரிகளுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன? தேவபிரியன், மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் தமிழ்நாடு அரிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விடுத்திருந்த வேண்டுகோளை ஏற்று இன்று குத்தாலத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக குத்தாலம் கடை வீதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. குத்தாலத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் பல தலைமுறைகளாக அப்பகுதி மக்கள் பல வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். பல வணிகர்கள் சிறு வணிகம் செய்து வருகிறார்கள். மேலும் பல விவசாயிகள் அப்பகுதியில் விவசாய நிலங்களை குத்தகைக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு அண்மையில் குத்தகையை மாற்றி வாடகை என்ற பெயரில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்தும் அந்த வாடகை தொகையை நிலுவைத் தொகையை பல மாத நிலுவைத் தொகையை முன்தேதியிட்டு செலுத்த நிர்பந்திக்கப்படுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் குத்தாலம் கடை வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ராயர் தலைமையேற்க உள்ளார். இதில் பகுதியில் உள்ள விவசாயிகள், அடிமனை பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளார்கள். தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.